9வது அத்தியாயத்துல மோகினி உருவத்தை எடுத்துட்ட பகவான் அசுரர்களை எல்லாத்தையும் மயக்கி அமிர்த கலசத்தை வாங்கி தேவதைகளுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இந்த 10வது அத்தியாயத்துல அசுரர்கள் துவேஷத்தினால தேவதைகளோடு யுத்தம் பண்றதும், தேவதைகள் அந்த அசுர மாயையால கஷ்டப்படுறதும், பகவான் வந்து ஆவிர்பவிக்கிறதும் அப்படிங்கிறத சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், ராஜனே, அசுராள்லாம் இப்படி சமுத்திரத்தை கடையக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருந்தாலும் சர்வாந்தராத்மாவான அந்த பரம புருஷங்கிட்ட மனசு பற்று இல்லாத காரணத்தினாலும் கொழுப்பு அடைஞ்சிருந்ததாலும் அமிர்தம் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி அமிர்தத்தை உண்டாக்கி பக்தர்களான தேவதைகளுக்கு அதை கொடுத்து சமஸ்த பூதங்களும் பார்த்துருக்கும் போது கருட வாகனத்தின் மேல ஏறிண்டு அந்த பகவான் போனான். அமிர்தத்தை எல்லாம் இழந்துட்ட அந்த அசுரர்கள் எல்லாம் தங்களுடைய சத்துருக்களான தேவர்களுக்கு பெரிய பலசித்தி உண்டானதை பார்த்துட்டு அதை பொறுக்க முடியாம ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துண்டு தேவதைகள் எல்லாம் எதிர்த்து ஓடி வந்தா. அப்போ தேவர்கள் கூட்டத்தில் உள்ள அவா எல்லாரும் அமிர்தபானத்தினால நல்ல சக்தி உடையவாளாகி ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதார விந்தங்களை பணிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலத்தினால ரொம்ப உற்சாகமாக ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துண்டு இந்த அசுரர்களை எதிர்த்து சண்டை போடுறான். அந்த க்ஷீர சமுத்திரத்தினுடைய கரையில தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறது. அது தேவாசுர யுத்தம் அப்படிங்கிற பேரை அடைஞ்சுது. அது பார்க்கிறவளுக்கெல்லாம் அப்படியே மயிர்குச்சல ஏற்படுத்தினது. தேவாசுரர்கள் யுத்தத்துல ஒத்தருக்கு ஒத்தர் மேலே விழுந்து பானத்தாலும் ஆயுதத்தாலும் அடிச்சுக்கிறா. சங்கு, மிருதங்கம், துந்துபி, டமரு போன்ற வாத்தியங்களுடைய சத்தமும் யானையோட சத்தமும் குதிரையோட கணைப்பும் எல்லாமா சேர்ந்து ஒரு பெரிய சப்தம் உண்டாருது. அந்த தேவாசுர யுத்தத்துல காலாட்கள் காலாட்களோடும் குதிரைகள் குதிரைகளோடும் யானைகள் யானைகளோடும் அப்படி சண்டை போடுறா. அந்த தேவாசுரா எல்லாரும் ஒட்டைகள், யானைகள், கழுதைகள், கரடிகள், புலிகள், சிம்மங்கள், கழுகு, சென்னாய், பருந்து, சரபங்கள், கடாக்கள், பசுக்கள், எருது, கவய மிருகங்கள், அருண மிருகங்கள், நரிகள், பெருச்சாளிகள், ஓணான்கள், அப்படியும் சில பேர் மனுஷியர், ஆடு, கிருஷ்ணச்சார மிருகங்கள், ஹம்சம், பன்னி, இப்படி ஜலம், பூமி, ஆகாயம் இவத்துல வசிக்கக்கூடிய விகாரமான உருவத்தை உடைய பல வகையான ஜந்துக்களின் மேலும் ஏறிண்டு சத்துருக்களோட சண்டை போடுறா. ராஜனே, இப்படி தேவதைகள் அசுர சைன்யத்திலும் அசுரர்கள் தேவ சைன்யத்திலும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஒத்தருக்கொத்தர் யுத்தம் பண்ணிண்டு இருக்கா. அந்த யுத்தகளம் சமுத்திரம் போல இருந்தது பார்க்கறதுக்கு. அசுர சைன்யங்களுக்கெல்லாம் பிரபுவான பலி சக்கரவர்த்தி வைகாயசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்துல ஏறிண்டு உதய பர்வத்துல இருக்கக்கூடிய சந்திரனை போல இருந்தானாம் பார்க்கறதுக்கு. அந்த வைகாயச விமானம் நினைச்ச இடத்துக்கு எங்க வேணாலும் போகும். அத மயன் பண்ணி கொடுத்திருக்கான். அதுல யுத்தத்துக்கு வேண்டிய சகல அஸ்திரம் சஸ்திரம் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்பவும் பெருசாவும் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா ஏதானும் விமானங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படிப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கலாமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அது நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகும், நினைச்ச இடத்துல எல்லாம் நிற்கும். இங்கதான் இருக்கும் அது அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப ஒளி உடையதாக இருக்கும். ஆனாலும் யாராலும் கண்டு தெரிஞ்சுக்கவே முடியாது. சேனாதிபதிகள் அனைவரும் அதை சுத்தி இருந்தா. அவன் குடை, சாமரம் போன்ற பலவிதமான உபச்சாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டான். நமுச்சி, சம்பரன், பாணன், விப்ரசித்தி, அயோமுகன், திவிமூர்த்தன், காலநாபன், பிரகேதி, ஹேதி, இல்வலன், சகுனி, பூதச்சந்திராசன், வஜ்ரதம்ஷ்டன், விரோச்சனன், ஹயக்ரீவன், சங்கு, சிரன், கபிலன், மேகதுத்துபி, தாரகன், உக்திரத்ருக்கு, சும்பன், நிசும்பன், ஜம்பன், உத்கலன், அரிஷ்டன், அரிஷ்டநேமி, மயன், திரிபுராதிபன் இது போன்ற பலரும், பௌலோமர், காலகேயர், நிவாத கவசர் இது போன்ற பலரும் தங்களுடைய வாகனத்துல ஏறிண்டு அந்த
பலி சக்கரவர்த்திய சுத்தி நின்னுட்டு இருந்தா. இவா எல்லாருக்கும் அமிர்தத்துல பங்கு கிடைக்காம போச்சு இல்லையா? அதனால ரொம்ப வருத்தம் அடைஞ்சவாளாக யுத்தத்துல முன்னாடி நின்னுண்டு தேவதைகளை எப்படியும் நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தோக்கடிச்சுடுறா. அவர்கள்லாம் சிம்மநாதங்களை பண்ணி சங்க எடுத்து ஊதுறா. தேவேந்திரன் சத்ருக்கள்லாம் இப்படி கொழுப்படிஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐராவதத்தின் மேல ஏறிண்டு உதய பர்வத்தில மேல சூரியன் இருக்கிறது போல அவன் ரொம்ப பிரகாசமாக இருக்கான். வாயு, அக்னி, வருணன் முதலிய திக்பாலர்கள் எல்லாரும் இந்திரனை சூழ்ந்து நிக்கிறா. அந்த தேவதைகளும் அசுரர்களும் ஒத்தருக்கு ஒத்தர் ரெண்டு பேரா கொண்டி கொண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சண்டை போடுறா. பலி சக்கரவர்த்தி இந்திரனோடும், சுப்பிரமணியன் தாரகனோடும், வருணன் கேத்தியோடு, மித்ரன் பிரகேத்தியோடும், யமன் காலநாபனோடும், விஸ்வகர்மன் மயனோடும், சம்பரன் துவஷ்டாவோடும், விரோச்சனன் சவிதாவோடும், நமுச்சி பராஜிதனோடும், அஸ்வினி தேவதைகள் ரிஷபர்வனோடும், சூரியன் பாணன் இவாள்லாம் பலிபுத்திரர்கள் 100 பேரோடும், சோமன் ராகுவோடும், அனிலன் புலோமன் இவா 2 பேரும், மகாபலமுடைய பத்ரகாளி தேவி சும்பன் நிசும்பன் இவாளோடும், ரிஷாகபி ஜம்பனோடும், பிரகஸ்பதி சுக்கிரனோடும், சனி நரகனோடும், மருத்துக்கள்லாம் நிவாத கவசர்களோடும், இப்படி எல்லாரும் அவளுக்கு ஈக்குவலா இருக்கிறவாளோட யுத்தம் பண்ணிண்டு இருக்கா. யுத்த பூமியிலேருந்து பெரிய தூசுகள் எல்லாம் கிளம்பி எல்லா திசைகளையும் ஆகாசத்தையும் சூரியனையும் மறைச்சு விடுறது. இந்த தூள் பெருக்குகள் எல்லாம் ரத்தத்தினால அப்படியே நனைஞ்சு போய் அடங்கி போயிடுறது. கிரீடங்களும் குண்டலங்களும் நாலா பக்கமும் செதறி போய் அருந்து போய் தேவாசரர்களுடைய தலைகளும் ஆபரணமும் ஆயுதமும் கை காலு இப்படியெல்லாம் அந்த யுத்தகலம் அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சு. பலி சக்கரவர்த்தி மகேந்திரனை 10 பானத்தாலும் ஐராவதத்தை 3 பானத்தாலும் அந்த ஐராவதத்தினுடைய பாதங்களை பாதுகாக்கின்ற 4 வீரர்களை 4 பானத்தாலும் யானையை நடத்துகின்ற அந்த பாகனை ஒரே ஒரு பானத்தாலும் அடிச்சு தள்ளுறான். தனுர் வித்தையில் மகா கெட்டிக்காரனான அந்த தேவேந்திரன் அந்த பானங்கள்லாம் வந்து தன் மேல விழறதுக்கு முன்னாடி கூரான பலவிதமான பானங்களால அவனை சிரிச்சுண்டே பொழந்துடுறான். இந்திரனுடைய இந்த செயலை பொறுக்க முடியாத அந்த பலி சக்கரவர்த்தி தான் மறைஞ்சுண்டு அசுர மாயைய படைக்கிறான். அதனால தேவ சைன்யத்தின் மேல ஒரு பர்வதம் வந்து விழுறது. இது பலியினால படைக்கப்பட்ட அந்த மாயை தான். அந்த பர்வதத்திலேருந்து காட்டு தீ பொறி விருட்சங்கள் கூரான கல்லு எல்லாம் மேல வந்து பொத்து பொத்துன்னு விழருது. தேவதைகளின் சைன்யத்தை எல்லாம் சூர்ணம் பண்ணிடுறது. தேளும் சர்ப்பமும் சிங்கமும் புலியும் எல்லாம் அந்த பர்வதத்திலேருந்து வெளியில வருது. அறையில ஆடை இல்லாம கையில சூலத்தை எடுத்துக்கிண்டு பலவிதமான ராட்சசிகள்லாம் கிழி பிள வெட்டு குத்து அப்படின்னு சத்தம் போட்டுண்டு கூட்டமா கிளம்புறா. ஆகாசத்துல மேகங்கள் கர்ண கடூரமா சத்தம் போடுறது, காத்துனால கர்ஜனை பண்றது, நெருப்பு துணுக்கெல்லாம் கொட்டுறது. அசுர சிரேஷ்டனான அந்த பலியினால சிருஷ்டிக்கப்பட்ட அக்னி பிரளய கால அக்னி போல தேவதைகளினுடைய சைன்யத்தை எல்லாம் பொடி பொடி ஆக்கிடுறது. தேவதைகளுக்கு 4 பக்கத்திலும் பெரும் மழை காத்து அலைகள் எல்லாம் கரபுரண்டு பயங்கரமான ஒரு சமுத்திரம் போல தோன்றது. இப்படி பலியை போல மற்ற அரசர்கள் எல்லாமும் சேர்ந்துண்டு தாங்கள்லாமும் மத்தவா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுண்டு பயங்கரமான மாயைகளை எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது தேவ சைன்யத்துல இருக்கிறவா ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப வருத்தப்படுறா. ராஜனே, இந்திரன் முதலிய தேவதைகள் எல்லாரும் அசுர மாயைகளுக்கு பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம உலகத்துக்கெல்லாம் ரட்சகனான அந்த பகவான தியானம் பண்றா. பீதாம்பரம் உடுத்துண்ட செந்தாமரை திருக்கண்ணனான ஆயுதங்களை உடைய 8 புஜங்களோடு ஸ்ரீ மகாலட்சுமி கௌஸ்துபமணி கிரீடம் குண்டலம் ஆகிய எல்லாம் போட்டுண்டு கருடன் மேல அவளுக்கு பிரத்யக்ஷமா வந்து காட்சி கொடுக்கிறான். பகவான் அங்க வந்தாரோ இல்லையோ, அசுரர்களுடைய மாயையெல்லாம் அந்த பகவானுடைய மகிமையினால ஒரு சொப்பனத்துல பார்த்த ஒரு பொருள் போல அது வீழ்ச்சிண்டவனா கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே போல உடனே சர்வமும் மறைஞ்சு போயிடுத்து, எல்லாம் பறந்து போயிடுத்து. பகவான நினைச்சாலே ஆபத்துக்கள் எல்லாம் போயிடுமே. அப்படி இருக்கும்போது அவன் நேரையே வந்துட்டா
ஆபத்துக்கள் போயிடும் அப்படிங்கறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிம்மத்தை வாகனமாக உடைய காலநேமி அப்படின்னு சொல்ற அசுரன் அந்த யுத்தத்துல பகவான் கருட வாகனத்தின் மேல வந்திருக்கிறத பார்த்துட்டு சூலத்தை எடுத்து பகவான் மேல பிரயோகம் பண்றான். 3 லோகத்துக்கும் பிரபுவான பகவான் கருடன் தலை மேல விழப்போகின்ற அந்த சூலத்தை அப்படியே பிடிச்சு அதே சூலத்தால அந்த கால நேமியையும் அவனுடைய சிம்மத்தையும் அடிக்கிறார். மகாபலிஷ்டர்களான மாலி சுமாலின்னு சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் பகவானை எதிர்த்து கடைசியில அவனோட சக்கராயுதத்தால தலையெல்லாம் வெட்டுப்பட்டு யுத்த பூமியில விழுந்துடுறான். அதுல மாலிங்கிறவன் பகவானுடைய வாகனமான கருடனை கூர்மையான ஒரு கதையால வேகமா அடிக்கிறான். அடிச்சுட்டு அது போராதுன்னு சந்தோஷத்தால கர்ஜனை வேற பண்றான். ஆதி புருஷனான பகவான் இத பார்த்துட்டு சக்கராயுதத்தால அவனுடைய தலையை வெட்டினார் அப்படின்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 11வது அத்தியாயத்துல தேவதைகள் அசுரர்களை வதைக்கிறதும், நாரதர் யுத்தத்தை தடுத்து நிறுத்துறதும், சுக்கிரன் அசுரர்களை எல்லாம் பிழைப்பிக்கிறதும் அப்படிங்கிறத பத்தி சொல்ற. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.